திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அந்த ஊர் முழுவதும் சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜுவிடம் கேட்கலாம். கோவிந்தராஜு, இந்த தண்டரை கிராமத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கான காரணம் பற்றி அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? தம்பிதுரை தமிழரசன், தண்டரை கிராமத்தில் கடந்த 20 நாட்களில் 8 பேர் மர்ம நோய் தாக்கி மரணமடைந்த நிகழ்வு நடைபெற்று வந்த நிலையில் நேற்று சில நாட்களுக்கு முன்பு கிறிஸ்டா என்ற பெண்மணி 8வது ஆளாக இறந்து போனார். அவருடைய அறிக்கை, உடற்கூறு அறிக்கை நேற்று வெளிவந்துள்ள நிலையில் இன்று வெளிவரும் மீதி அறிக்கை என்ற நிலையில் இந்த விஷப்பொருள் சாப்பிட்டதால் தான் இறப்பு நிகழ்ந்துள்ளது என்று தெரிய வருகிறது. இந்த விஷம் எந்த ரூபத்தில் சாப்பிட்டுள்ளார்கள் என்று போலீசாரின் விசாரணையில் தெரிய வரும் என்று மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழரசன், அடுத்தடுத்து உயிரிழப்புகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில மருத்துவ முன்னேற்பாடுகள் அந்த கிராமத்துல எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு கோவிந்தராஜ்? அந்த கிராமத்தில் 24 மணி நேரமும் 4 டாக்டர்கள் தலைமையில் கொண்ட மருத்துவ குழுவினர் 24 மணி நேரமும் மருத்துவ பராமரிப்பு பணிகளையும் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. காயத்ரி, கோவிந்தராஜு, அந்த தண்டரை கிராமம் முழுவதுமே இப்ப சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஊர் மக்களுக்கு வேறு ஏதாவது தேவைகள் இருக்கா? அந்த ஊரில் ஒரே தெருவில் இந்த ஒரு 4-5 குடும்பங்கள் மட்டும்தான் இந்த விஷ உணவை சாப்பிட்டதாகவும், அதனால அந்த 5-6 குடும்பங்களில் சேர்ந்தவர்கள் தான் இந்த மர்ம மரணம் நடந்துள்ளது. மற்ற இடத்துல எல்லாம் இந்த ஒரு பீதியோ ஒரு பயமோ இல்லை. இருந்தாலும் அங்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதம் ஏற்பட்டு ஒரு உடல் நல குறைவு ஏற்படும் அனைத்து பேருக்குமே மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு அனுப்பி எல்லாரையும் முழு கவனத்துடன் பாதுகாத்து வருகின்றனர். தமிழரசன், அதாவது நச்சு ரசாயனம் அதை தவிர்த்து வேறு ஏதாவது இதற்கு காரணமாக இருக்கக்கூடும் என்று இதுவரை கண்டறியப்பட்டிருக்கிறதா? அதிகாரிகள் தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா? இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் வெளிவரவில்லை. அந்த கிராம மக்களை விசாரித்தால் கூட எந்த மாதிரி உணவு சாப்பிட்டுள்ளார்கள் என்பது அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். இருந்தாலும் ஏதோ மாட்டிறைச்சி போன்ற உணவை விஷம் கலந்த மாட்டிறைச்சி இல்லது நோய் தாக்கப்பட்ட மாட்டிறைச்சி அதே சாப்பிட்டு இருக்கலாம் என்று சந்தேகப்படுகின்றனர். காயத்ரி, கோவிந்தராஜு, அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அங்க முகாமிட்டிருக்காங்க. அவங்க அங்க வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற ஏதாவது பாதிப்புகள், நோய் தொற்றுகள் அந்த ஊர்ல ஏற்பட்டிருக்கா? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கிறிஸ்டா என்ற ஒரு லேடியே நான் முதலில் அங்க செல்லும் போது இந்த கிறிஸ்டா என்ற லேடி நம்ம விஷயம்லயே இருக்காங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழித்து தான் அந்த கிறிஸ்டா என்ற லேடிக்கு அந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்க போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கு சிகிச்சை பலனின்றி இறந்து போனாங்க. அதனாலதான் அந்த கிறிஸ்டா என்ற லேடியோடைய உடற்கூறு அறிக்கை தான் இன்று வெளியாக உள்ளது. தமிழரசன், கோவிந்தராஜுலு, இது போன்ற உயிரிழப்புகள் இனிமேலும் நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்னேற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? குறிப்பா அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து மருத்துவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில அந்த மருத்துவ ஏற்பாடுகள் போதுமான அளவில் இருக்கிறதா, இல்ல அவர்களை வேற எங்கேயாவது மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறதா? அங்கு 24 மணி நேரமும் 4 டாக்டர்கள் கொண்ட குழு அங்கு சிகிச்சை செய்து வந்தாலும் அவர்களுக்கு சிறு குறைகள் இருந்தாலும் அவர்களுக்கு அங்கே மருத்துவ சிகிச்சை செய்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார். இருந்தாலும் நெல்சன் என்ற ஒரு மாணவனுடைய பிரச்சனை இப்போ திருவண்ணாமலையிலேயே தீர்க்கப்பட முடியாமல் சென்னை அரசு மருத்துவமனைக்கு நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு தீவிர கண்காணிப்பில் அந்த நெல்சன் என்ற மாணவன் இருக்கிறான். காயத்ரி, கோவிந்தராஜு, தடயவியல் சோதனை அறிக்கை இன்றைக்கு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. இந்நிலையில அங்க இறந்தவங்க எல்லாருமே ஒன்னும் புதைக்கப்பட்டிருக்காங்க, இல்ல எரிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுடைய உடல்களை தோண்டி ஏதாவது சோதனை ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்களா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் எதுவும் நடைபெறல. மாவட்ட நிர்வாகம் அதுக்கேற்ற ஒரு எந்த முயற்சியும் எடுக்கல. இதுக்கப்புறம் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இந்த அறிவியல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கு. தமிழரசன், கோவிந்தராஜுலு, இதுவரைக்கும் உயிரிழந்தவர்களுக்கான இறப்பு சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது கொடுக்கப்படாமலே அவர்கள் புதைக்கவோ எரிக்கவோ செய்யப்பட்டிருக்கிறார்களா?
இதுவரை இறப்பு சான்றிதழ் யாருக்கும் அந்த மாதிரி கொடுத்ததா இது வரைக்கும் யாருக்கும் தெரியல, கொடுத்ததா தெரியல. யாருக்கும் தேவைப்படவும் இல்லை, அதனால யாரும் வாங்கல அந்த மாதிரி. இப்போ ஏன்னா மருத்துவ இது ரொம்ப மர்மமான முறையில் இருந்ததாலதான் இந்த கிறிஸ்டா என்பது இவங்க இதுவும் கிறிஸ்டா என்பது அரசு மருத்துவமனையில் சாகல, ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்கள அந்த பிரேத கைப்பற்றி கொண்டு போயிட்டு பிரேத பரிசோதனை வெளியிட போறாங்க. கோவிந்தராஜுலு, இந்த தண்டரை கிராமம் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடை உச்சரிக்கக்கூடிய ஒரு கிராமமா மாறி இருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 6 பேர் உட்பட 8 பேர் அந்த கிராமத்துல உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம், இந்த பின்னணி பற்றி முழுசா சொல்லுங்க. தமிழரசன் சரியா கேட்கல. இல்ல, இப்ப இந்த தண்டரை கிராமத்துல தொடர்ந்து 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த பிரச்சனை, இந்த சம்பவத்தோட ஆரம்பத்துல இருந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகளை பட்டியலிடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை கிராமத்தில் கடந்த 20 நாட்களில் 8 பேர் மர்ம நோய் தாக்கி மர்மமான முறையில் இறந்துள்ளனர். இவர்களுடைய இறப்பு குறித்து முதலில் புதிய தலைமையில் செய்தி வெளியிட்ட பிறகு மருத்துவத்துறையினர் அந்த கிராமத்தில் முகாமிட்டு இது எதுக்காக இந்த இறப்பு நடைபெறுதுன்றது ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சி பண்ணின்னு வராங்க. இந்த நிலைமையில அந்த கிராமத்து முழுவதும் மருத்துவத்துறை தத்தெடுத்த கிராமம் மாதிரி அவ்வளவு கிளியராக இந்த 20 நாட்களுக்கு செய்து கொண்டுதான் வராங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமும் கிறிஸ்டா என்ற லேடியோடைய மரணம் அடுத்து நடைபெற்றதால் மருத்துவத்துறையே ஒரு ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளான நிலைமையில அந்த கிறிஸ்டா என்ற லேடியோட மருத்துவ பரிசோதனை அறிக்கை பண்ணிட்டு இன்னைக்கு வெளிவர நிலைமையில அடுத்து மேற்கொண்டு இது என்ன மாதிரி விஷயம் சாப்பிட்டு இருக்காங்க, இதுக்கு போலீஸ் மூலமா என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்ன்றத மாவட்ட நிர்வாகமும் அரசும் தான் முடிவு எடுக்குன்ற மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழரசன். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டரை கிராமத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராமம் முழுவதும் சுகாதாரத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனிமேலும் இதுபோன்ற உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் தொடராது என்று நாம் நம்பலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜுலு.